நம்ம சேனலை பற்றி இன்னும் தெரியாமல் இருக்கிறவங்க கங்கை ஹெர்பல் கிச்சனை சர்ச் பண்ணிட்டு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் யூ கெட் நோட்டிஃபைட். ஹாய் வீவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன். இன்றைக்கி கங்கை ஹெர்பல் கிச்சனில் சூப்பரான ஹெல்த்தியான சமையலுங்க. அதாவது வீக் டேஸாக இருக்கும், பண்ண முடியல, வீக் டேஸ் லீவ் டேஸில் பண்ணலான்னா இந்த மாதிரி ஒரு சமையலை பண்ணுங்கள். உணவு தான் மருந்து, மருந்து தான் உணவு. நீங்கள் என்ன தான் மெடிசன் எடுத்துக்கிட்டாலும் கண்டிப்பாக சாப்பாடு, ஃபுட்டு மஸ்ட்டு. ஓகேங்களா? அதனால தான் நான் உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்றதுக்கு ஒரு ஐடியாக்காக தான் நான் இதை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? நான் என்ன சமைக்கிறேனோ அதுதான் உங்களுக்கு பதிவாக கொடுக்குறேன். பழைய சப்ஸ்கிரைபருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்காக இது. சூப்பரான ரசம் இல்லாத உணவு ஒன்று வேண்டான்னு இந்த கிளைமேட்டில் முடிவு பண்ணிக்கோங்க. வெண்டைக்காய் பொரியல், சிவப்பரிசி சாதம், மோர் குழம்பு, சவுச்சவ் மோர் குழம்பு. சவுச்சவ் மோர் குழம்பு ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், அருமையாக இருக்கும். சவுச்சவ் மோர் குழம்பு கொஞ்சமாக சவுச்சவை அரிஞ்சிட்டு ஒரு பெரிய சவுச்சவாக எடுத்துக்கோங்க. பெரிய ஃபேமிலியாக இருந்தால் காய் நிறைய சாப்பிடுவாங்கன்னா அதை கண்டிப்பாக நிறையவே போட்டுக்கலாம். நான் இருந்த சவுச்சவை அப்படியே கட் பண்ணி போட்டேன். கொஞ்சமாக ஒரு கடாயிலையோ இல்லை ஒரு பாத்திரத்துலையோ சவுச்சவை அரிஞ்சு போட்டுட்டு கொஞ்சம் உப்பு, அதுக்கேற்ற மாதிரி உப்பு, அதுக்கேற்ற மாதிரி மஞ்சப்பொடி போட்டு ஒரு 3/4 வேக்காடு வேக வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மோர் குழம்பு ஆஸ் யூஸ்வல் நம்ம வீடியோவில் கொடுத்துருவேன், செக் பண்ணி பாருங்கள். அதை தாளிக்கும் போது அந்த காயை அப்படியே சேர்த்து கொதிக்க வைக்க வேண்டியதுதான். ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது, நுர தட்டி வந்தவுடனே ஆஃப் பண்ணிடணும். ஓகேங்களா? மோர் குழம்பு சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இடியாப்பம் மோர் குழம்பு யாராருக்கெல்லாம் பிடிக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் ஃபேமிலியில் பிடிக்கும், நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் ட்ரை பண்ணலை அப்படின்றவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். கவுனி அரிசியில் தோசை, இட்லி நல்லாயிருக்கும், தோசையும் நல்லாயிருக்கும், ஊத்தாப்பம் நல்லாயிருக்கும், குழிப்பணியாரமும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் ட்ரை பண்ணாதவங்க. நம்ம வீடியோவில் ஒரு சவுண்டு ஒன்று வருது பாருங்களேன், செக் பண்ணி பாருங்கள். நான் நேற்று தான் உன்னிப்பாக ஹெட்ஃபோன் போட்டு பார்த்தேன், என்னடா அது சவுண்டு அப்படின்னு பார்க்கும்போது அந்த எக்ஸாஸ்ட்டை க்ளீன் பண்ணாங்க. அது ரொம்ப டஸ்ட்டாக இருக்குன்னு எக்ஸாஸ்ட்டை க்ளீன் பண்ணேன். அந்த க்ளீன் பண்ணதுனால சத்தம் தான் அது. அதை ஒரு மாதிரி சவுண்டு கேட்கும் பாருங்கள், மைனூட்டாக. அது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, சாரி. வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரில, எக்ஸாஸ்ட் போடாத சமைக்க முடியாது, அதனால தான் சொல்கிறேன். எனக்கு கேட்டது, நேற்று தான் ஹெட்செட் போட்டு கேட்டேன். முழு கத்திரிக்காய் இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி பண்ணன்றதை அப்படியே சிம்பிளாக சொல்லிடுறேன். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, கடுகு ஜீரகம் தாளிச்சிக்கோங்க, கருவேப்பிலை போட்டுருங்க, சின்ன வெங்காயம் முழுசாக போட்டுருங்க, இந்த பூண்டும் உரிச்சு போட்டுக்கோங்க, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, பெருங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு வீட்டில் வச்சுருக்க சாம்பார் பொடி, தனியா பொடி, மஞ்சள் பொடி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு பரட்டு அந்த மிளகா விடுது அடங்குற வரைக்கும் சிம்மில் 2 செகண்ட் வச்சுட்டு மூடிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி 4ஆக பொழந்த கத்திரிக்காவை எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய் எடுத்துட்டு அதை அரிஞ்சு அதில் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா பரட்டி விட்டுட்டு உப்பு போதுமானு பார்த்துருங்க, காரம் போதுமா உங்களுக்குன்னு செக் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டுருங்க. இது நல்லெண்ணெயில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது மோர் குழம்புக்கு அருமையான ஒரு காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் பதிவு சொல்லுங்கள். இதே தயிர் சாதம், பழைய சோறு, இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. இதுலேயே நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு வேணாலும் அப்படியே கிளறி வச்சிடலாம், அந்த கத்திரிக்காயோட நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக இருந்தாலும் ஹெல்த்தியாக இருக்கும். எந்தெந்த சீதோஷ்ண நிலையில் எந்தெந்த காய்கறிகள் விலை கம்மியாக இருக்குதோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நம்ம சேனலை பார்த்தாலே தெரியும், டெய்லியுமே நாட்டு காய்கறிகள் நிறைய இருக்கும். அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலை போய் ஒரு தடவை விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் பதிவை சொல்லுங்கள். விலை அதிகமான காய்கறிகள் தான் சத்து இருக்குன்னா கிடையாது. எல்லாம் அந்த சீதோஷ்ண நிலையில் உங்களுக்கு என்னென்ன காய்கறி கிடைக்குதோ அதை நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. இதுதான் இன்னைய சமையல். இது கூட இன்னைக்கு மோர் குழம்பு இருந்ததுனால நான் வைக்கல, மோர் தாலி செல்ஃபில். அதனால் இன்னைக்கு இதாங்க டிஃபனு சமையல். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட பதிவு பண்ணுங்கள். இது ஒரு ஐடியாக்காக கொடுக்குறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி.